சித்தப்பா என்ன இருந்தாலும் அபி நம்ம விட்டு பொண்ணு. எனக்கு யாரு சட்டத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் சொல்லித்தர வேண்டாம். பத்மா, ரூமுக்கு போறேன். ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வா. சரிங்க. மாப்பிள்ள, உங்க குடும்பத்துக்கு பொண்ணை கொடுத்துட்டோமேன்னு நான் சைலண்டா இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. மொத்தத்துல உங்க சித்தப்பா பண்றது ரொம்ப தப்பு மாப்பிள்ள, ரொம்ப ரொம்ப தப்பு. நான் கிளம்புறேன். யாரை கேட்டாலும் இனி உன் பையனுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஏன், அந்த அபியோட பெரியம்மாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க பையன் விடுதலை ஆயிட்டானே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அவருக்கு தான் வெற்றியை பிடிக்காத. இதே வீட்டுக்கு வந்து வெற்றியை பத்தி எவ்வளவு மோசமா பேசிட்டு போனாரு. இப்ப எதுக்காக அவனுக்காக வாதாடணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என் புள்ள வெளியே வந்துருவான், எனக்கு அது போதும். வந்துட்டா மகாராணி, போய் அவங்க அப்பா கிட்டே நியாயம் கேக்குறா. நீங்க எதுக்காக இதுல வாதாடுறீங்கன்னு. உலகத்துல இப்படி ஒருத்தையும் நான் பார்த்ததே இல்ல. வெற்றி மேல அப்படி என்ன உனக்கு ஆத்த முடியாத கோவம்னு தெரியலையே. வன்மம்ல வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கா இவ. அக்கா, என் மனசுல துளி கூட வன்மம் கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் நியாயமான ஒரு முடிவுதான். அதுக்காக தான் நான் இவ்ளோ எதிர்ப்பையும் மீறி நடந்துக்கிறேன். உங்களுக்கு அது புரியுதா? ஏமா, என்னது இவங்க சொல்றதெல்லாம் நிஜமா? உங்க அப்பா வெற்றிக்காக வாதாடுறாரா? ஆமா மாமா. எதுக்கு? அவன் மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் நேத்து வரைக்கும் கோவமா இருந்தவர் தானே அவரு. என் மேல கூட இன்னும் அந்த கோவம் இருக்குதா மாமா. வீட்ல இருந்த என்னோட எல்லா போட்டோவையும் தூக்கி போட்டு கொளுத்தினப்போ அவர் மனசுல எந்த அளவுக்கு கோவம் இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கு. அப்புறம் ஏன் தெரியல மாமா, நேரடியாவே கேட்டுட்டேன். அவர் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்பவும் நீதி விஷயத்துல சரியா இருக்கணும்னு சொல்றவர் தானே அவரு. ஆனா இந்த தடவை முறையா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிப்பேன்னு சொல்றாரு. அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது. என் புள்ள விடுதலை ஆகுறதுன்னா உனக்கு பிடிக்காதே. யார் எப்படி போனா எனக்கு என்ன? என் புள்ள வெளியில வர போறான், மகாராஜா மாதிரி இந்த வீட்டுல ஜம்முன்னு நடமாட போறான். எனக்கு அது போதுங்க. நந்தினி, வா சமையல் வேலையை பாப்போம். கத்தியும் கட்டையும் கொடு. ஒரு வாரமா கண்ணீரும் பட்னியுமா இருந்தா. இன்னைக்குதான் அவன் முகத்துல சிரிப்பும் சந்தோஷமும் வருது. இவ்வளவு கலவரத்திலையும் எனக்கு கிடைச்ச சின்ன ஆறுதல் அது. என்ன ஜட்ஜையா, நான் வந்து அவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். நீங்க இறங்கி வந்து அந்த வெற்றிக்காக வாதாடி இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? ஒரு சின்ன திருத்தம். இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் ஜட்ஜ் இல்ல. ரெண்டாவது, நான் எந்த கேஸை எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என் புள்ள அங்க சாக கிடக்குறான். அவனை அடிச்சு கொல்ல பார்த்தவன நீங்க காப்பாத்த பாக்குறீங்களா? சரி, உன் புள்ள சாக கிடக்குறான். அங்க உன் புள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை செதைச்சு சாக கிடக்க வச்சிருக்கானே, அதுக்கு என்ன பதில்? அங்க கிடக்கிறது சாதாரண ஆளோட மக. ஆனா என் புள்ள நாவிகா கட்சி தலைவர் அசோகனோட மகன். ரெண்டும் ஒண்ணா? உயிர்னு வந்துட்டா ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. தப்பான ஆள்கிட்ட விளையாடுறீங்க ஜட்ஜையா, அது உங்களுக்கு நல்லது இல்ல. நீதான் தப்பான ஆளு வீட்டுக்குள்ள வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல வெளியில போ.
இதுக்கான விளைவை நீங்க அனுபவிச்சே ஆகணும். எனக்கு அதை பத்தின கவலை இல்ல. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். போயானா கேட்க மாட்டியா? அடுத்து அழுதுகிட்டே நீங்க என்ன தேடி வர வேண்டியதா இருக்கும். யாரை தேடி போகணும்னு இப்ப ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. நீ போ. பாத்துருவோம். இப்ப போறேன், ஆனா திரும்பவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வருவேன். எத்தனை தடவை வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. நீ போடா. என்னது போடாவா? இதுக்கு மேலையும் நீ நின்னா மரியாதை கெட்டு. வேலையா இருக்கியா? ஆமாப்பா. என்ன நடக்குதுங்க? எதுக்கு இப்ப சம்பந்தி ஜட்ஜி சீட்டை விட்டுட்டு அந்த பொறுக்கிக்காக ஆஜராகிறாரு? அது எதுக்குப்பா உங்களுக்கு? டேய், இது நம்ம குடும்ப மான சம்பந்தப்பட்ட விஷயம். நாம் பேசாம வேற எவன்டா பேசுவான்? இத பாருங்கப்பா, இந்த கேஸ் எடுக்கிறது, அதுல வக்கீலா வாதாடுறது எல்லாமே அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை நீங்களும் நானும் மாத்த முடியாதுப்பா. தலையிடுறதும் தப்புப்பா. இப்ப எதுக்காக வெற்றி கேஸ்ல இறங்கியிருக்காரு? என்ன காரணம்? அதை மட்டும் சொல்லு. எனக்கு என்னப்பா தெரியும்? டேய் டேய் டேய், என்கிட்டயே நடிக்காதடா. அந்த கேஸ்ல அவர் கூட நின்னு உதவி பண்ற ஜூனியர் யாருடா? நான் தான். இதுக்கு முன்னாடி கடைசியா அவர் வக்கீல் தொழில் செஞ்ச வரைக்கும் அவருக்கு யாரு ஜூனியர்? நான் தான்ப்பா. இப்ப கூட நீ இந்த நைட்ல வேலை பார்க்கற யாருக்காக? அவருக்காக தானே? இந்த கேஸுக்காக தானே? ஆமா. அதுக்கு என்ன இப்ப? அப்ப அவர் எதுக்காக இந்த கேஸ்ல வாதாடுறாரு, என்ன காரணம், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? எனக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லாத்தையுமே அவர் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்ப உங்ககிட்ட அவர் எதுவுமே சொல்லல, அப்படிதானே? ஆமாப்பா, சொல்லல. அவர் திடீர்னு போன் பண்ணி நான் இந்த கேஸ் எடுத்துக்கு போறேன், கூட வந்து உதவி பண்ணுன்னு கேட்டாரு. நீ தப தபன்னு ஓடி போய் உதவி பண்ற, அப்படிதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் உன் அப்பன்டா. என்கிட்ட கூட அந்த காரணத்தை சொல்ல மாட்டியா? அப்பா, எனக்கு தெரிஞ்சதானப்பா நான் சொல்ல முடியும். சத்தியமா உனக்கு தெரியாது? அப்பா, சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்குப்பா சத்தியம் பண்ண சொல்றீங்க? எனக்கு இது பெரிய விஷயம்டா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. சத்தியமா இதுல எதுக்காக அவர் இறங்கியிருக்காருன்னு உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லு, நான் போயிடுறேன். அப்பா, இப்ப எதுக்காகப்பா இந்த சத்தியம்லாம்? எனக்கு வேணும்டா. நீ தேவையில்லாம பொய் சத்தியம் சொல்ல மாட்ட, அதனாலதான் கேக்குறேன். சத்தியமா சொல்லு. அப்பா, இதுக்கான காரணத்தை அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒருவேளை அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட சத்தியமா நான் அதை உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நம்பாதீங்கப்பா. நிச்சயம் நான் பொய் சொல்லுவேன். ஏன்னா நான் வக்கீல்பா. இடத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்ல தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா வக்கீல் தொழிலோட அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். கேஸ் பத்தின விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது. மாமா, ஐ மீன் எங்க சாரு இதுல எதுக்காக இறங்கினாருங்கிறது எங்க கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். என் உயிரே போனாலும் நான் அதை சொல்லவே மாட்டேன். புரிஞ்சுதாப்பா? டேய் டேய் வக்கீலு, என்கிட்டயே உன் வக்கீல் புத்திய காட்டுறியா? அப்பா, ஒருத்தர் வாத்தியார்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் தான்ப்பா வாத்தியாரு. ஆனா ஒரு வக்கீல்னு வச்சுக்கோங்களேன், அவர் 24 மணி நேரமும் வக்கீல் தான். அந்த கடமையை அப்படியே தலையில சுமந்துக்கிட்டே அலையறான்ப்பா. சோ என்கிட்ட இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஒரு வார்த்தை கூட வெளியில வராது. நீங்க போலாம். அப்பா போங்கப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னை பெத்தம் பாரு, என்ன சொல்லணும்? அப்பா,
நாளைக்கு ஒரு லே அவுட் அளக்கிறதுக்கு சர்வேயர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்கணும். அது மட்டும் எழுதி கொடுத்துட்றீங்களாப்பா? இப்போ கூட வேணாம்ப்பா, காலையில் எழுதி கொடுத்தீங்கன்னா போதும். தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தகராறு. உன்னெல்லாம் எப்படிதான் ஸ்கூல்ல வச்சு மேய்ச்சாங்களோ தெரியலடா. தலையெடுத்து. நான் வேணா பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வந்து தந்துடுவா? ஏன் காலையில லேட்டா எழுந்திருப்பியா? இல்லை, வாதியார்கிட்ட இல்லாத பேப்பரும் பேனாவா? நீங்களே எடுத்து நீங்களே எழுதி கொடுத்துருங்க. டேய், அப்பா எழுதி கொடுக்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கடா. அதே ஃபார்மேட்டை பயன்படுத்தி தேதியும் பிளாக் நம்பரும் மட்டும் மாத்தினா போதும்டா, நீயே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தரையும் அப்பா தொந்தரவு பண்ண வேண்டிய வேலை இருக்காது இல்ல? அண்ணே இது நல்ல யோசனையால இருக்கு. இவ்வளவு நாளா எனக்கு இது தோணாம போச்சே. இதுக்கு தானே படிச்சிருக்கணுங்கிறது. ஐயோ, மறுபடியும் போலீஸ் வண்டியா? அரெஸ்ட் பண்றதுக்கு வெற்றி கூட இப்ப வீட்ல இல்லையாப்பா? இது ஆம்புலன்ஸ் சவுண்டு. இந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் எங்கப்பா போகுது? யார் வீட்லயாவது ஏதாவது பிரச்சனை இருக்கும்டா. எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு. அப்பா, ஆம்புலன்ஸ் நம்ம வீட்டு வாசல்ல தான்ப்பா வந்து நிக்குது. யாரையோ இறக்குறாங்க பாருங்க. இவர் எதுக்கு ஆம்புலன்ஸோட இங்கே வந்திருக்கிறாரு? இருப்பா, பார்க்கலாம். என்னங்க? யாருங்க இவங்க? ஏங்க, யாருங்க இவரு? அடியே, அவர் தாண்டி நம்ம வெற்றியோட எதிரி அசோகன், நாட்டு விடுதலை கட்சி தலைவர். அவரோட இந்த பையனை தான் நம்ம வெற்றி அடிச்சு துவைச்சு வாஷிங் மிஷின்ல போட்டு பூஞ்சி வடுக்க வச்சிருக்கான். போட்டோல பார்த்தல? ஆமாங்க, இவர்தான். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பையனை பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். நான் அசோகன், நாவிகா கட்சியோட. தெரியும் சார். பாருங்க சார், பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க. என் பையன் சிங்கம் மாதிரி இருந்தான். பார்க்கறதுக்கு பாடி பில்டர் மாதிரி இருப்பான். ஆனா இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்க சார், நல்லா பாருங்க. ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த என் பையன் எனக்கு ஒரே மகன். இவன் அம்மா அண்ணன் ஆகாரம் இல்லாம அழுதுகிட்டு இருக்கா. ஆஸ்பத்திரியில சேர்த்து 3 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் இவன் பொழப்பானா இல்லையான்னு சொல்லவே இல்லை. அது சரி சார், உங்க பையனை எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? நீங்க பார்க்கணும்ல, என்னோட வேதனை முழுசா உங்களுக்கு தெரிய வேணாம்? துள்ளி குதிச்சிட்டு இருந்தவன் எப்படி கிடக்குறான்னு பாருங்க சார். வெறும் மூச்சு மட்டும்தான் வருது. உசுர் இருக்குங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் ஆதாரமா இருக்கு. சார், இந்த நிலைமையில நீங்க இவரை வெளியே கொண்டு வரது ஒரு பெரிய ஹெல்த் ரிஸ்க் தான் சார். ஜிஹெச்ல இருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாத்திரமா போற வழியில என் பையனை உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் இங்க கொண்டு வந்தம்மா. சரிங்க சார், ப்ளீஸ் அவரை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஆனா இவனை இப்படி அடிச்சு போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? உங்க பையன் வெற்றி செல்வன் தான் இப்படி என் புள்ளைய வெறியோட அடிச்சு நார் நாரா கிழிச்சு போட்டிருக்கான். சொல்லுங்கம்மா, இப்படி காவுசுர என் பையனை உங்க பையன் அடிச்சு போட்டது நியாயமா? சொல்லுங்க ஜனங்களே, பாருங்க, நல்லா பாருங்க. இவங்க பையன் வெற்றி செஞ்ச அநியாயத்தை உங்க கண்ணால பாருங்க. இதெல்லாம் நியாயமா, தர்மமா? நீங்களே சொல்லுங்க, சொல்லுங்க சார். சார், இப்போ என்ன சார் செய்யணும்? இதை பாருங்க சார்,
சம்பவம் நடந்தப்போ ஒருத்தர் கூட சாட்சி சொல்ல வரல. ஆனா இந்த பொண்ணு உங்களுக்கு ஆதரவா தானே சாட்சி சொன்னா. இப்போ எதுக்கு சார் உங்க பையனை இங்க கொண்டு வந்திருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க சார். வேற என்ன சார் நான் செய்யறது? இந்த பொண்ணு கழுத்துல தாலி தொங்குது, ஆனா என் மக கழுத்துக்கு நேரா எவனோட பாச கயிறு தொங்குது. இதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? இந்த பொண்ணு மனசு மாறிடக்கூடாதுல்ல? நடந்த அநியாயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும்ல? அதெல்லாம் கண்டிப்பா மாற மாட்டா சார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? என்னோட பயமே இவங்க அப்பா சங்கரநாராயணன் நினைச்சுதான். அவரு நினைச்சா இந்த பொண்ணோட மனசை மாத்திடலாம். அப்படி மனசு மாறிடக்கூடாதுன்னு தான் என் பையனை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சார், தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சீப்பா ஒன்னும் எங்க அப்பா நடந்துக்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அதை எப்பவுமே அவர் விட்டு கொடுக்கவும் மாட்டாரு. ஆனாலும் சொந்த மகன் வர்றப்போ யாரு பேசினாலும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். போதுமா சார்? நான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது போதும் எனக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு தாலி கட்டினவருக்கு எதிராகவே நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லியிருக்கேன். யாருமே என் மனசை மாத்த முடியாது சார். அது என்ன பெத்த அப்பாவா இருந்தாலும் சரி. நீங்க நம்பிக்கையோட போங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் அவர் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிமா. நீ மனசு மாறிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு செஞ்சேன். ரொம்ப நன்றி சார். ஏய், வண்டியில ஏத்துக்கப்பா. அப்ப நான் வரேன் சார். வாங்க. வாங்க. சரி சரி வாங்க போலாம். வாங்க. என்னங்க இது? பாவமா இருக்குங்க. போலமா? என்னங்க, நீங்க இன்னும் கிளம்பலையா? எப்போ ரெடிமா? என்னங்க, இருந்து கோர்ட்டுக்கு போறோம். நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் போட்டுட்டு தலையில வாரிட்டு ஷேவ் பண்ணிட்டு நல்லா பளிச்சுன்னு போகாம என்னங்க இப்படி அழுது வடிஞ்சிட்டு வரீங்க? ஏமா, நம்ம போக போறது கோர்ட்டுக்கு. ஷூட்டிங் நடக்க போற ஸ்டுடியோக்கு இல்ல. ஏய், மொத்த பர்ஃபியூம் எடுத்து அப்படியே மேல கூட்டிக்கிட்டியா? பக்கத்துல வரானே அப்படி மயக்கம் வருது. என்னங்க, ஸ்மெல் வருதா? பின்ன என்னங்க, நம்ம போக போறது கோர்ட்டுக்கு. போற இடத்துல எப்படி இருக்குமோ என்னமோ. மத்தவங்க வாசனை தெரியாம இருக்கட்டும்னு கொஞ்சம் அதிகமாவே பர்ஃபியூம் போட்டுக்கிட்டேன். அது ஒரு தப்பா? சரி, அங்க என் வாட்ச் இருக்கு, உள்ள போய் எடுத்துட்டு வாங்க. கோர்ட்ல பக்கத்துல உட்காரவன் செத்தான். ஏங்க, அந்த பிரவுன் கலர் வாட்ச் எடுத்துட்டு வாங்க. அத்தை, நான் ரெடி அத்தை, போலாமா? நீ எங்க வர? கோர்ட்டுக்கு தான் அத்தை, உங்களுக்கு துணையா வரேன். அதான் நான் போறேனே, பத்தாதா? போன முறை நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன. இல்ல, இவ்வளவு நாளா படத்துல தான் கோர்ட்டை பாத்திருக்கேன். ஒரு தடவையாவது நேர்ல போய் பார்க்கலான்னு தான் புறப்பட்டேன். போலாமா அத்தை? இரு இரு, அவருக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வரேன், அப்புறமா போலாம். ஏன் கமலா? ஆமா,
எந்த நம்பிக்கையில தினம் இப்படி கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்க? இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் போயிட்டு இருந்தேன். இப்பதான் நம்பிக்கையே வந்திருக்கு. விசாரிச்சேங்க. சங்கரநாராயணன் வக்கீலா வாழ்க்கையை தொடங்கினதுல இருந்து இது வரைக்கும் ஆஜரான கேஸ்ல அவர் தோத்ததா சரித்திரமே கிடையாதாங்க. நிச்சயம் என் பையன் விடுதலை ஆயிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. எப்படி ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி. என்ன திடீர்னு? அபியை பார்க்கணும்.